அன்னம் சீரியல்ல இந்த செண்பகத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் பாத்தீங்கன்னா அறிவே வராது போல இருக்கு. ஸோ இந்த ரம்யா பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணல. ஆனா அவங்க பண்ற ஆட்டம்லாம் வந்து பயங்கரமா வந்து இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, என்னமோ ரம்யா தான் வந்து சுடரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொய் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பொய்க்கே வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து இந்த செண்பகமும் மணியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் தங்கத்து மேல வந்து அவ்வளோ பேர் வந்து கண்ணு வச்சுட்டாங்க. என் தங்க எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கர பேச்சை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து நினைக்கும் போது கோபம் பயங்கரமா ஏறுது. ஏன்னா அண்ணன் வந்து இதெல்லாம் விட்டு கொடுத்து மட்டும்தான் ரம்யாவுக்கு இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எதுக்காக இவன் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை வந்து குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆல்ரெடியே அவன் பயங்கர கோபத்துல தான் வந்து இருப்பான். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து கண்ணு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூசணிக்காயை வாங்கி வந்து நம்ம செண்பகமும் மணியும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரம்யாவுக்கு வந்து சுத்தி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு நம்ம சுடர் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டு வந்து உடைக்க போறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கிறத பார்த்தோன்னே வந்து நீ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என் மருமக எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கான். என் தங்கத்துக்கு தாண்டி இதெல்லாம் வந்து சுத்தி போட்டிருக்கேன். சுடரு உன் அன்னிக்காரி உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காளே, அவகிட்ட நீங்க வந்து பேசி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட உனக்கு வந்து தோணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ பயங்கரமா நம்ம ரம்யாவை பத்தி வந்து பில்டப்லாம் விட்டு பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாமே கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம சுடருக்கு வந்து கோபம் பயங்கரமா வந்து தலைக்கு ஏறுது. என்னடா இது சரியான லூசுத்தனமா இருக்கு போல இருக்கு. நம்ம காப்பாத்தினதே வந்து அண்ணமணி தான். அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு இந்த ரம்யாவை பிடிச்சி இப்படிலாம் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ உடனே வந்து போதும் நிறுத்தமா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறேன், இப்போ நான் உண்மையை சொல்றேன் கேட்டு என்னை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து சுடரோட வாயை வந்து மூடிடுறாங்க. சுடர் என்ன பண்ற, தயவு செஞ்சு நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடி தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையெல்லாம் வந்து இருக்க முடியாது, இவங்க ரொம்ப ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு என்னை காப்பாத்தினது ஒன்னும் ரம்யா கிடையாது, அண்ணன் தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுவாங்க. அந்த உண்மையை வந்து கேள்விப்பட்ட உடனே நம்மளோட மணி அதுக்கப்புறம் செண்பகம் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆவாங்க. என்ன சுடர், என்ன எதுக்கு இப்படி லூசு மாதிரி வந்து உளறிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்பா. நான் ஒன்னும் பொய் சொல்லல, இப்போதான் நான் வந்து உண்மையவே வந்து சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பொய் மட்டும்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவும் அண்ணி என்கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, இந்த விஷயத்த வந்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம், ரம்யா தான் வந்து உன்னை காப்பாத்துறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிரஸ் கிட்ட வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்யை நம்பி நீங்க என்னடான்னா ரொம்ப ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவங்க என்ன விஷயம் பண்ணிட்டாங்கன்னு இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்ல போகணும்னா அவங்க ஒரு விஷயம் கூட வந்து பண்ணல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இப்படி வேடிக்கை பார்த்ததுக்கா நீங்க இப்படிலாம் வந்து பண்ணுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது ஸோ இங்க செண்பகத்துக்கு என்ன பேசுறது அப்படின்னே வந்து தெரியல. என்ன சுடர், எதுக்கு இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்குறாங்க. நீங்க பாருங்க, நீ உங்களை மாதிரிலாம் என்னால வந்து ரொம்ப பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அப்படி என்ன அவங்க என்ன பெரிய இதுவும் அதிசயத்தையா பண்ணிட்டாங்க, அப்படி பண்றதுன்னா இப்படி பண்றதுன்னா வீட்டுக்கு வந்தாலே அப்பப்பா அவங்க புராணமாவே இருக்குது, கேட்கும் போது அப்படியே காது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா வந்து பாத்தீங்கன்னா சுடர் உள்ள வந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம செண்பகம் வந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியில வர முடியாம அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க. பின்னாடியே அண்ணமும் பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுடர் வந்து மேல ரொம்பவே வந்து கோவமா இருப்பாங்க. நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. சுடர் இந்தா, எப்படி இருந்தாலும் நீ சாப்பிட வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால சாப்பாடே உன்னை தேடி வந்திருக்கு, எதுவும் சொல்லாத, நீ சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சுடர், எதுக்கு நீ இப்படி இருக்க, சொல்ல போகணும்னா நான் தான் கோவமா இருக்கணும், நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா அதையும் மீறி நீ எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியுமே போட்டு உடச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல என்னால வந்து பொறுமையா கண்ட்ரோலா வந்து இருக்க முடியல, இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அப்படி என்ன அவங்க விஷயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம் தான், ஆனா எதுவுமே பண்ணாம இந்த மாதிரிலாம் இவங்க வந்து ரொம்ப ஓவரா பில்டப் பண்றது யாராலதான் வந்து பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். அதனாலதான் நான் எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிட்டேன், அதுக்கு நீங்க என் மேல வந்து கோவப்பட்டாலும் என்னை மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இதெல்லாமே பார்த்துட்டு என்னால வந்து சும்மா இருக்க முடியாது அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாரு சுடர், நான் எல்லாமே ஒரு காரணமா தான் வந்து சொல்லியிருந்தேன், ஆனா நீ வந்து அதுக்குள்ள சொல்லிட்ட, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் சரியா,
நம்ம வந்து சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு உடம்ப பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுடரையும் சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம செண்பகம் ரொம்பவே ஷாக்கிங்ல உட்காந்துருக்காங்க. இவளை காப்பாத்தினது அந்த புடவைக்காரி தானா, அப்போ நம்ம தங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சுமே நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடிச்சிருக்காளே அவ அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் இப்ப ரம்யாவுக்கு தெரிய வரும். ஏன்னா அண்ணன் கண்டிப்பா அவதான் காப்பாத்தின அப்படிங்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரம்யாவுக்கு நிச்சயமா ஒரு பெரிய பல்பா இருக்க போகுது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம்.